ஹே கைஸ், ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்துட்டு காரில் ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார் வச்சிருக்கிற நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ராட்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இதை நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நம்ம இப்போ போக வச்சு பார்க்க போகிறோம். அண்டு வந்துட்டு காரில் நிறைய இடங்கள்ல ஸ்க்ராட்ச் அப்படின்றது இருக்குது. இங்கே கூட ஒரு ஸ்க்ராட்ச் பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸில் நம்ம போக வைக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கக்கூடியது. இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ லைவாக நம்ம வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்த இடம் தெரியுது பாருங்க. இதை தான் வந்துட்டு இந்த நேராக தான் நம்ம ஸ்டாச் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கார் வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இதுதாங்க மிக கொடுமையான ஒரு விஷயம். வண்டியில் ஸ்க்ராட்ச் ஏற்பட்டுருச்சுனாலே அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிப்ரெஷனாகவே மாறிடும். எனக்கு இந்த ஸ்க்ராட்ச் ஏற்பட்ட உடனேலாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது, இப்படி வச்சுட்டு இருந்தோமே நம்ம காரை, இப்படி ஆயிடுச்சு கடைசிட்டில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல டாட் பண்ணிட்டோமா, இந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு நம்ம ரைட்டாக வந்துட்டு ரப் பண்ணலாம். நம்ம ரொம்பலாம் இது வந்து வண்டியை ஸ்க்ராட்ச் பண்ணவே பண்ணாது. இது இவங்க இந்த ஒரு பேக்கேஜ் கூட கொடுத்தாங்க. இதில் புது பேக்கேஜ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். போட்ட உடனே எப்பவுமே போன மாதிரி தாங்க தெரியும். ஆனால் போட்டு நீங்கள் தேய்ச்சாதான் அது கொஞ்ச நேரம் கழிச்சு காயுது பார்த்தீங்களா, அந்த காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு தெரியும் அது உண்மையாலுமே போயிடுச்சா இல்லையா அப்படின்றது. இது எங்க இருக்குன்னே தெரியல, இந்த இடத்துல இருக்கு போல. இதை போட்டு நீங்க லைட்டா ரப் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அதுல எப்படி தெரியுதுன்னு பாருங்க. பட் எனக்கு இங்க இருந்து பார்க்கக்குள்ள இது மறைஞ்ச மாதிரி தாங்க தெரியுது. அந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் வந்துட்டு போயிடுச்சு அதுல. நான் இப்போ வந்துட்டு இந்த இடம் நீங்க கேமராவில் எப்படி தெரியுதுன்னு பாக்குறேன். ஆமாங்க, சுத்தமா இதுல வந்துட்டு கேமராவில் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா நான் கிட்ட வந்துட்டு பாக்குறேன் இல்லைங்களா, டீப்பா இப்படி சைட்ல வந்துட்டு பார்க்கக்குள்ள அந்த கோடு வந்துட்டு இதுல அப்படியே தெரியுது. நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கு ரப் பண்ணிக்கிறேன். இப்ப நான் தொடச்சு பாக்குறேன். அதுக்கு கிளாத் எடுத்துக்கலாம், கூட வந்துட்டு கோலின் எடுத்துக்கிறேன். கார் வாங்கக்குள்ளே நான் முடிவு பண்ணிட்டேங்க, கோலின் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் தெரியலைங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்ப ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்ப ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்லை, ஆனா லைட்டா அந்த இடத்துல தெரியுது பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா மறுபடியும் இன்னொரு தடவை வந்துட்டு அதை போட்டு மறுபடியும் ரப் பண்ணி பார்க்கலாம் அது போகுதா அப்படின்றத. ஆனா ஒரு கேவலமான ஸ்மெல்லு வருதுங்க. இந்த இடம் தானே நமக்கு இருந்துச்சு. நான் பெருசா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல, லைட்டா தான் அதை வந்துட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன், ரப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி பெருசா அழுத்தி எல்லாம் நான் அதை வந்து ப்ரெஷர் கொடுக்கவே கிடையாது. ஆக்சுவலி அந்த ஸ்கிராட்ச்க்கான அந்த டேமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்கிராட்ச் உண்மையாலுமே இல்லைங்க, லைட்டாக தான் தெரியுது இந்த இடத்துல. அண்ட் அதே போல் காரை இந்த வாக்கில் பார்த்தாலும் எனக்கு அந்த இடத்துல ஸ்கிராட்ச் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் மைன்யூட்டாக உத்து பார்க்கறதுனால எனக்கு தெரியுது.
அந்த அதே சமயம் கொஞ்ச நேரம் வந்துட்டு கண்ணை அங்கேருந்து எடுத்துட்டு நான் அந்த இடத்துல பார்த்தேன்னா அது எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்க, எவ்வளோ டீப்பாக வந்துட்டு இது ஃபுல்லாகவே மாறிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே எவ்வளோ டீப்பாக மாறிடுச்சு. ஒரு பைக்காரன் வந்துட்டு கிறுக்க மாதிரி திரும்பிட்டான், கோபம் வருது. ஏதோ நன்னடத்தை கருதி தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து விட்டேன். ஏன்னா ஒருத்தர் பண்ற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு அது நமக்கு எவ்வளோ ஒரு இம்பாக்டை கொடுக்குது பாருங்க. அவங்க பண்ண ஒரு தப்பு எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்க நமக்கு. அவங்க அஜாக்கிரதையினால நம்மளுடைய கார்ல இவ்வளோ ஸ்க்ராட்ச். ஆக்சுவலி நான் வண்டிலாம் ரொம்பலாம் விரட்டவே மாட்டாங்க. என் வண்டி எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரீசியஸ், அதாவது ரொம்ப ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இதெல்லாம் நிறைய பேருக்கு அப்படிதான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரல்டாகவே ரப் பண்ணி பார்ப்போம், இது எப்படி போகுதுன்றதை பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதிகமாக நிறைய பேருக்கு இந்த இடத்துல தாங்க இதுவே ஆகும், ஸ்க்ராட்சே ஆகும். இதில் எதுலேயுமே ப்ரெஷர் அப்படின்றது நான் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப ஜென்டிலா வந்துட்டு இதில் ரப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் மேஜிக்ங்க, மேஜிக். இது ஒரு மேஜிக் தான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கே போயிருக்குது காமிக்குதுன்னு தெரியல. ரொம்ப சூப்பர், வேற லெவலுங்க. இப்போ நான் எதுவும் தொடச்சி காமிக்கிறேன். ஐயோ எப்படிங்க அப்படிலாம் செம்மையா இருக்குது. நான் எதுக்கும் இன்னொரு தடவையும் நான் இதில் ரப் பண்ணிக்கிறேன். நான் நினைச்சேன் கண்டிப்பா இது போகாதுன்னு நினைச்சேன். அதிசயங்க. ஆக்சுவலி இதை எனக்கு சரி பண்றதுக்கு எவ்வளவு தூரம் என்கிட்ட கேட்டாங்க, 4000 ரூபா கேட்டாங்க. இதுன்னா இது இல்லை, டோட்டல்டா எல்லாமே டோட்டல்னா இந்த ஸ்கிராட்ச் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். 4000 ரூபா இல்லை, 26,000 ரூபா. இதை சரி பண்றதுக்கு மொத்தம் என்கிட்ட 26,000 ரூபா கேட்டாங்க. மறுபடியும் அதே ஜென்ரல்டா நம்ம கீழே என்னால முட்டி போட. ஓகே, ஆனா அந்த ஸ்மெல்லு தான் தாங்கல, ரொம்ப கேவலமான ஸ்மெல்லா இருக்கு. இதுலயும் போகுது, மேட்லயும் போகுதுங்க. அதிசயம். ஷியோரா இந்த ப்ராடக்ட் பயங்கர ஒர்த்து தாங்க. தொடச்சிருவோம். அடடே, செம்ம சூப்பர். ஆக்சுவலி இது எதுவுமே எடிட்டிங்லாம் எதுவும் கிடையாது, நீங்களே லைவாவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதுதாங்க ஒரு மாடு, சாரி கண்ணுக்குட்டி போட்டு என்ன கோவத்தில் இருந்ததுன்னு தெரில, தேய்தேன்னு தேய்ச்சி விட்டுருச்சு. இப்போ இது போகுதான்னு பார்க்கலாம்.
இங்கேயும் போட்டிருக்கு, ஆக்சுவலி இங்கேயும் இருக்கு, இந்த இடம் ஃபுல்லாவே இருக்கு. இதெல்லாம் எப்படி போகுது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடம் ரப் பண்ணிப்போம். ஓரளவுக்கு நிறையா தான் எடுத்துருக்கிறேன், ஏன்னா காயம் நிறையா இல்லை. நிறுத்தினதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டி வண்டியை முட்டுன்னாங்க. ஆக்சுவலி இது என்னன்னா, அந்த பெயிண்டோட கலர் தன்மையை வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த கருப்பில் பெருசாக இது பண்ணுறது கிடையாது போல. இந்த ஹைலைட் ஆனதை மட்டும் எடுத்துருது. ஆனால் அந்த பளிச்சுன்ற ஒரு தன்மை எடுக்குது இல்லை, அதுவே பெரிய விஷயங்க. அது நம்ம முதல்ல இந்த இடத்துல போட்டு பார்ப்போம். ஆனால் ரொம்ப நல்ல நேரம். ஏன்னா நான் மட்டும் போகாமலே இருந்திருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், மக்காடே பிச்சு எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. அதுக்குள்ள ஒரு கார் வந்துச்சு, சூப்பரா ரிமூவ் ஆயிடுச்சு. செம்ம, நினைச்சு கூட பார்க்கல. சூப்பர். ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல ஆக்சுவலி ஸ்கிராட்ச் மட்டும் ஏற்பட்டு இருந்ததுன்னா எடுத்துருது, காயமாச்சுன்னா எடுக்க மாட்டேங்குது. ஓகே, செம்மல்ல மேஜிக் ப்ராடக்ட்னு தான் நம்ம சொல்லணும். மேல இருந்து பார்த்தா இது ஒன்றும் இதுவாலாம் தெரியல, பட் இன்டீரியர் நம்ம கிட்ட வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஆல்ரெடி இங்கே காயம் வந்து அதை நம்ம இமேஜ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு இதுவானது தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது எடுத்து அடிச்சு பார்க்க. ஸ்ப்ரே அடிச்சு பார்ப்போம். ஸ்ப்ரேன்ற ஏன்னா அது ஒரு சில எல்லாம் காஞ்சா போயிடும். ஆக்சுவலி பாருங்க, இப்போ நம்ம முதல்ல இருந்ததுக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ரொம்ப டீப்பாகவே வந்துட்டு அது எடுத்திருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான லிங்க் உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா உபயோகப்படுத்திக்கோங்க. இதனுடைய உண்மையிலேயே சொல்கிறேன், அட்டகாசமான ப்ராடக்ட்டு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு இந்த ஸ்க்ராச்சஸ் அப்படின்றது தான். சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்க்ராட்ச் ஏற்பட்டாலே உண்மையாலுமே கார் லவ்வர்களுக்கு பயங்கர ஒரு ஹர்ட்டிங்காக அது இருக்கும். ஆனால் இதுவே பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் ஏற்பட்டு ஒரு பைக்காரங்களாம் அப்படியே வந்து ஓரமாக வந்துட்டு அணைச்சி விட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் பார்க்கலாம் எனக்கு 2 நாள் தூக்கம் இல்லை, ஏதோ எம்எல்ஏ காயப்பட்ட மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு. சரி, அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ரொம்ப நாளாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த ப்ராடக்டை ஒரு யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எப்போவுமே என்ன ஏதோ ஒன்று போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தேன்.
பட் இதை வந்துட்டு அவங்க வீடியோவாக காமிக்கல நான் பார்த்த வரைக்கும். ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்குள்ள இந்த ஃபோட்டோ வந்துட்டு காமிச்சாங்க. நான் ரிமூவ் பண்ணுறது இப்படி தான், இந்த வச்சு தான் ரிமூவ் பண்ணேன் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த பேர் தெரிஞ்சவொடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிட்டு இதை நான் வந்துட்டு அப்படியே பை அப்படின்றது பண்ணியிருந்தேன். அமேசானில் தான் பை பண்ணியிருந்தேன். அதனுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நான் ப்ரைஸோட டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 142 வருது. ஆனால் 289க்கு எனக்கு 2 ப்ராடக்டை தான் கொடுத்தாங்க. சிங்கிள் ப்ராடக்டை தரமாட்டேன்றாங்க. 142 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது தெரிஞ்சு இதுவே 1 வருஷம் கிட்ட வரும் போல. ஆனால் இன்னொரு பாட்டில் ஸ்டாக் வச்சிருக்கிறேன். ஆக்சுவலி என்னோட பைக்லேயும் நான் அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அதை ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா பைக்லேயும் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஹர்ட்டிங் ஆக தான் செய்யும். அதை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே கைஸ்,